அடியே பொம்மாயி, என்ன அவ்வளவு சீக்கிரம் உன்னால துரத்த முடியாது. சூரி இஸ் பேக். அடியே பொம்மாயி, சின்ன பையனை கூட பார்க்காம நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டல. நீ அடிச்ச அடிக்கு கோழ மாதிரி ஓடிடுவேன்னு நினைச்சியா? முக்கோடி தேவர்களையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். பாடி வா. ஜெய் பஜ்ரங்கபலி, ஓம் நம சிவாயா, அல்லாஹ், ஜீசஸ். ஏய், லீடிங்ல உள்ள எல்லா சாமிகளும் என் கையில இருக்காங்க. நீ என்ன பண்ற நான் பாத்துறேன். பூனையை பார்த்து எலியும், சிங்கத்தை பார்த்து மானும் ஓடுற மாதிரி இந்த தாயத்தை பார்த்து நீ ஓடிட்டேன்னு எனக்கு தெரியும். சாமி கிட்ட வச்சுக்கிட்டா பேயா இருந்தாலும் அதுக்கு அப்பனா இருந்தாலும் ஓடி போக வேண்டியதுதான். இங்க பார், நல்லா கேட்டுக்க. இது என் வீடு, என் இஷ்டம். நான் சரக்கு அடிப்பேன், இல்லைன்னா சம்மணம் போட்டு உட்காருவேன். நீ என்ன சொன்ன? ஓடி போணுமா? ஐயப்பா ஐயப்பா, பயமா இருக்க. ஐயோ, சினிமா கிராபிக்ஸ்ல வர மாதிரி ஃப்ரிட்ஜ்ல இருந்து பாரியா? இந்த சூரியவே சாவடிச்சிருப்பியா நீ? சரக்கு அடிக்க கூடாதா? இங்க பாரு, இப்போ பீடி குடிக்க போறேன். என்ன பண்றியோ பண்ணிக்கோ. ராம்கோபால் வர்மா பேயோ இல்ல ராகவா லாரன்ஸோட பேயோ, இன்னைக்கு உனக்கு நான் போக போடுறேன் பாரு. கண்டிப்பா போடுறேன். சாமி, நான் விளையாட்டா போச்சா உனக்கு? சாமியை திடீர்னு கூப்பிட்டா வந்துருமா? ஆரம்பத்துல இருந்தே கூப்பிட்டு இருக்கணும், நடுவுல கூப்பிட்டா வருமா? அம்மா வணக்கம், நான் வரேங்க. ஒரு நிமிஷம், இப்ப எதுக்கு என்ன அடிச்சீங்க? போயிட்டு வரேன்னு சொன்னல, தப்பா சொல்லிட்டேன். வரவே மாட்டேன், நான் போயிடுறேன். அடே செவன் ஹில்ஸ், பேய் வீட்டை ஏன் தள்ள கட்டிட்டல? கையில சிக்கிற உன்னை கொன்னுடுவாடா டேய். எங்க போனாலும் இந்த மொட்டை பையன் விட மாட்டான் போல இருக்கேன். அவன் தான், அவனே தான். ஹலோ சாமி, என்னடா நீ என்ன சொன்ன? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? ஏய், யாரா நீ? ஏய், என்ன யாருன்னு நினைச்ச? நான் தான் வெட்டு குத்து வேலுச்சாமி, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஏன் அங்கெல்லாம் போய் பேசுறீங்க? இங்க இருந்தே பேசிருக்கலாமே. என்னடா கிண்டல் அடிக்கிறியா? உன் வீட்டுல பாம்பு வச்சிருவேன் சொல்லிட்டேன். இல்ல நக்கல் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். செந்தமிழ் பூங்காவை வாங்கி தரேன்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கி 4 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் ஆளை காணோம். ஸ்லோல இதெல்லாம் வர வளரிட்டனா? அது போயிடுச்சுங்க. அப்ப மவுண்ட் ரோடு எல்ஐசி பில்டிங் என்ன? எல்ஐசி பில்டிங்கா? டேய், ஒண்ணு என்கிட்ட வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துரு, இல்லன்னா எல்ஐசி பில்டிங் எனக்கு வாங்கி கொடுத்துரு. அது வந்து ரெண்டுத்துல ஒண்ணு நடக்கல. மெரினா பீச்சுக்கு என் ஆளுங்க ஒரு 150 பேரை வர வச்சு உன்னை அங்கேயே கண்டம் தொண்டமா வெட்டி கடல்ல போட்டு. இல்ல இல்ல இல்ல, எனக்காக நீங்க அவ்வளவு கஷ்டப்பட தேவையே இல்ல. நீங்க நிம்மதியா சுண்டல் வாங்கி சாப்பிட்டு பீச்சோரமா இங்க படுத்துக்குங்க. நான் 2 நாள்ல உங்களுக்கு சூப்பர் பில்டிங்கா வாங்கி தரேன். சரியா? போன வச்சிருங்க. இப்ப எப்படி இந்த ஆளுகிட்ட இருந்து தப்பிக்கிறது? அப்படியே இரு தம்பி, இதோ அண்ணன் வந்துட்டேன். இவன் எதுக்கு இப்ப போன் பண்றான்? சந்தேகமா இருக்கே. ஹலோ தம்பி, என் தங்கமே, எப்படிடா சொல்ல இருக்க? கேவலமா இருக்கேன். எது? அது நல்லா இருக்கண்ணே, நல்லா இருக்கேன். ஒன்னும் இல்ல தம்பி, டெய்லி பேய்கிட்ட அடி வாங்குறேன்னு ராத்திரி தான் எனக்கு பாவமா இருந்துச்சு. அந்த டைம்ல போன் பண்ணா தூங்கிட்டு இருப்பல்ல, அதான் காலைல எழுந்ததுமே போன் பண்றேன். ஒரு 10 லட்சம் தரேன், போயிடு. என்ன என்ன இது? வாங்கி ஒரே நாளுக்கு 10 லட்சம் குறைச்சிட்ட. வேணும்னா ஒரு 5000 இல்ல 10,000 குறைச்சுக்கோ. என்ன நீ எனக்கு என்ன பிச்சையா போடுற? நீ ஏதோ தர்மம் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. முழுசா 20 லட்சம் கொடுத்தாதான் அந்த வீட்டை விட்டு நான் போவேன். இவன் என்ன இப்படி சொல்றான்? தம்பி, நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். 10 லட்சம் கூடவே பஸ் டிக்கெட்டை எடுத்து தரேன், நீ ஊருக்கு ஓடி போயிடு. இங்க பாருண்ணே, ஏதோ நீ சொன்னேன்னு விக்கலாம்னு நினைச்சேன். இல்லனா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இது இருக்கிற எஃபெக்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன பூஜை தான் பேலன்ஸ் இருக்கு. அதையும் பண்ணிட்டேன்னா இருக்கிற கொஞ்சம் எஃபெக்டும் போயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா 50 லட்சத்துக்கு நானே அதை வித்துக்கிறேன். சரியா? இதுக்கப்புறம் எனக்கு போன் பண்ணாத, வச்சிரு. தம்பி 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 டேய், உனக்கு அந்த வீட்டு மேல ஆசை வந்துருச்சுடா. வருவடா, வா வாடா என் தக்காளி. எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. என்னடா சென்னை போனவங்கெல்லாம் மறந்துடுவியா? வேலைக்கு போறேன்லடா, அதான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். டேய் குட்ரா, நீ என்ன கலெக்டர் வேலையை பாக்குற? ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள மறந்துட்டியா?
எப்போ உங்க எல்லா ஞாபகமா தாண்டா இருக்கு. அதான் இப்ப ஊருக்கு கிளம்பி வரேன். டேய் நீ எங்கேயும் கிளம்ப வேணாம், நாங்க ஆல்ரெடி கிளம்பி வந்தாச்சு. எங்க? சிங்கார சென்னைக்கு. என்னடா சொல்ற? குட்டா டேய் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன்டா. மல்லிக்கு கல்யாணம் பண்ணோன்னு அவங்க அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. அது வேற செத்துருவேன்னு ஒரே அழுகடா. அதான் உங்ககிட்ட ஒப்படைச்ச மாதிரி இருக்கும். ஒரு வாரம் சென்னையை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்னு மல்லியை கூப்பிட்டுட்டு நாங்க இங்க வந்துட்டோம். நல்ல காரியம் பண்ணீங்கடா. டேய் மல்லி எங்கடா? எல்லாம் மாலுக்குள்ள போயிட்டாங்கடா. ஓ உள்ள போயிட்டாங்க. சரி உன் அட்ரஸ் சொல்லுடா. வீடு வந்துருச்சு, வழி நிறுத்து. டேய் ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. ஏய் என்னடா காயமா இருக்கு? சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. ஆக்சிடென்டா? ஆக்சிடென்டா இல்ல எவனாவது ஒன்னு அடிச்சிட்டானா சொல்லு. பொளந்து கட்டிடுறான் அவனை. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா. ஏச்சி வாய் மூடு. அவன் தான் ஆக்சிடென்ட்னு சொல்றான்ல. இது என்ன நம்ம ஊர் நடிச்சியா? ஓவர் ஆடாத. சொல்றா. டேய் நாம கொஞ்சம் கேப் கொடுத்தோம்னா அவங்கள வந்து கட்டி பிடிச்சுப்பாங்கல்ல. வாமா வந்து கவனி. பாத்து போயிருக்கலாம்ல. அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். மேலதான் வீடா. நீ நல்லா இருக்கல. எங்க இருக்குன்னு போய் கேளுடா. டேய் சரி, சூரி மேல. ட்ரைலர் போதும். சினிமாவை மேல போய் பாத்துக்க. வா போலாம். அது வந்து எல்லாம் பசியோட இருப்பீங்களே, ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் வாங்க. டேய் 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 சாப்பாடுலாம் அப்புறம் போதுடா. எனக்கு இப்ப பசிக்கல. வா போய் குளிக்கலாம். டேய், டேய், இல்ல, வா, போய் வாடா. சாப்பிட்டு வந்துரு. இவ்வளவு பெரிய வீட்ல இருக்க, டேய், ஃப்ரெஷ்ஷா சொன்னா போய் கேளுடா. சாப்பிடலாம் வா. பக்கத்துல தான்டா. போடா போடா சீக்கிரம் பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்றா. எந்த வீடு? பொறுமையா பேசுறா. இன்னும் இருக்கா மேல போணுமா? என்னடா இவ்வளவு பொறுமையா போற? இதான் நம்ம வீடா? இதான். அருமையா அப்புறம் ஏன்டா இருக்கு. இங்க நிக்கிற? போடா. அட போடா. போடா யோசிக்கிற. அடே கோப்பா பொங்கோப்பா. எவ்வளவு பெரிய வீடாடே. என்னடா இது டிவி ஏன் சைஸ்க்கு இருக்கு? மச்சான் தியேட்டர் மாதிரி இருக்குடா டிவி. எவ்வளவு மெத்து மெத்து இருக்கு மாமா. ஸ்கிரீனா? ஏய், உள்ள புந்துரும் போல இருக்கு. வா, வெளிய வா. கதவை சாத்து. பொறுமையா. ஓ, அம்மா. என்ன கண்டிக்காத, கொஞ்சம் அங்க பாரு. யார? டேய், வீட்டு பிச்சு போட்டுருக்கீங்க போல இருக்கே. நிறுத்துக்கடா டேய், நிறுத்துக்கடா. ஐ நல்ல வேளை போயிட்டான். டேய் சூரி என்ன பேய பார்த்த மாதிரி இப்படி பயப்படுற? வீடு இவ்வளவு பெருசா இருக்கு. நீ தனியாவா இருக்க இல்ல வேற யாராச்சும் இருக்காங்களா? என்னடா மேலே பாத்துட்டு இருக்க? அது நானும் இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. இன்னொருத்தவங்களா? அப்படியா? அடே மாமா என்னடா சொல்ற? கல்யாணம் பண்ணிட்டு நான் சொல்லுடா. ச்சீ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ நைஸா கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டியா? அட இப்ப எனக்கு இதாண்டா குறைச்சல். வாய் மூடு. கதை விடாதடா. இவ்வளவு பெரிய வீடு இருக்குன்னா செட்டப்பும் கண்டிப்பா இருக்குமே. டேய் நீ வாய் மூடுறா. எவடா அவ? யாருடா அவ? என்னடா மேல பாக்குற? எவன் சொல்லு. அது வேலைக்காரி. வேலைக்காரிக்கு இப்படி பை பண்ணுமா? ஷூ, பொறுமையா பேசு. ஷூவா? என்னடா ஷூங்கற? என்னடா வேலைக்காரிக்கு இவ்வளவு பயப்படுற? அவ்வளவு பயமுறுத்தி வச்சிருக்காளா உன்னை? ஏய் எவடி அவ? வெளியில வாடி. என் மாப்பிள்ளை என்னடி பயமுறுத்தி வச்சிருக்க? வாடி வெளியில. அப்படியே கழுத்து பிடிச்சு திரும்பி போட்டுடுவேன். நான் சொல்றேன் கேளுங்க, அமைதியா இருங்க. இந்த வீடு நமக்கு செட் ஆகாது. ரெண்டுக்கு வேற நல்ல வீடா பிடிச்சுக்கலாம். வாங்க. இம்மாம் பெரிய வீடு, வேலைக்காரி எல்லாம் விட்டுட்டு வேற வீட்டுக்கு போலாங்கறியே. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க இங்கதான் இருப்போம். டேய். ஐயோ கடவுளே. அம்மா தாய், உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவங்க போற வரைக்கும் அவங்களை எதுவும் செஞ்சிடாதம்மா. என்னடா பாக்குற? குடிடா. எனக்கு தெரியும் நீதான் வெளில போடா. இந்த மச்சான் சைடுக்கு மிச்சறதுக்கு. டேய் கொஞ்சம் அமைதியா இருங்கடா. சொன்னா கேளுங்க. என்னடா அங்க சத்தம்? என்னடா இது? இப்படி இருக்கா? வந்துருச்சுடா. அடாடாடாடா சும்மா வந்தாலே பயந்துருவோம். இதுல முடிய விரிச்சு போட்டு வர வந்து நிக்குது. சரக்கு அடிச்சது நாங்களா நீயா? அதானே. அவன் உன்னை ஏற்கனவே கட்டிக்கிட்ட மாதிரியும் நீ இந்த வீட்டுக்கே சொந்தக்காரி மாதிரியும் எங்களை எல்லாம் துரத்த பாக்குறியா? ஓங்கி ஒரு குத்துன வச்சுக்கோ, மூஞ்செல்லாம் கோணிக்கும். புரியுதா? என்ன உரிமைட்டு இருக்க? ஏற்கனவே சரக்கு பத்திரம் நானே கடுப்புல இருக்க. நீ வேற வேறு பேத்தி நிக்காத. வாரிய ஒண்டி மோதி பார்க்கலாம்.
என்ன அப்படி எட்டி வச்சுட்டா? என்ன ஒரு மார்க்கமா இருக்கா? நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். என்னாச்சு தெரியல இவளுக்கு. எந்த மிதி மிதிக்கிறா? காற்றடி அடிச்சுட்டு போயிட்டாளேடா. அப்பா எழுந்திருக்க முடியலையே. சூரி ஏய் சூரி டேய் திரும்ப வராடா. அம்மா ஏம்மா என்ன விட்டுருமா? சூரி எங்க? சூர்யா அங்க மறைஞ்சிட்டு இருக்கான் பாரு. சூரி வெளியில வா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்ரூம்ல பேய் வந்துருச்சுடா. அது அப்படியே உன்ன மாதிரியே இருந்தது. எங்களை கூட இப்பதான் பின்னி படம் எடுத்துச்சு. அது உன்ன மாதிரியே இருந்துச்சு. ஐயோ இங்க என்னடா நடக்குது? சொல்லுடா. இந்த வீட்டுல பேய் இருக்குடா. நம்ம வாங்கல பேயா அது பிசாசுரா. எப்பா அந்த அடி அடிக்குது. என் வாழ்க்கையில நான் இவ்வளவு பயந்தது இல்ல. முத தடவையா மயக்கம் போட்டு விடுற அளவுக்கு பயந்துட்டேன். தினமும் ஒரு வேஷம் போட்டு எல்லாரையும் நான் பயமுறுத்துவேன். இன்னைக்கு அது என்னைய பயமுறுத்திருச்சுடா. நீ எல்லாம் பயந்தது ஒரு பயமா? உள்ள ஒருத்தன் இருக்கான் பாரு, நைட்ல இருந்து நடுங்கிக்கிட்டே இருக்கான். நான் எதுக்கு இந்த ஊருக்கு வந்தேன்? ஊர்ல நிம்மதியா எடுத்துட்டு போடு. சூரி நம்ம ஊருக்கு போயிடலாம் வா. நான் வரல மல்லி. டேய் என்னடா வரலன்னு சொல்ற? அந்த வீட்டுக்கு போனா பேய் சாவ அடிச்சிட்டுடா. டேய் சாப்பிட்டது ஒரு வேலையா இருந்தாலும் ஊர்ல நம்ம நிம்மதியா இருந்தோம்டா. இங்க இந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு எவன்டா அவஸ்தைப்படுவான்? வாடா ஊருக்கு போலாம். அதானே சொந்த வீடு மாதிரி நீ ஏன்டா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? வாடகை வீடு தானே, வாடா போலாம். அது வாடகை வீடு இல்லடா, என் சொந்த வீடு. சொந்த வீடா? பேய்கிட்ட அடி வாங்கி மூளை குழம்பிடுச்சு போல, அதான் இப்படி வளர்றான். எங்க அம்மா சத்தியமாடா, என் வாழ்க்கையிலேயே உங்ககிட்ட நான் மறைச்ச உண்மை, சொன்ன பொய் இது ஒண்ணு மட்டும்தான். இவ்ளோ நடந்திருக்கா சூரி? 20 லட்சம் ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய வீடுனா எவனும் விட மாட்டான். நீயும் விட்டுறாதடா, நாங்க வேணா போயிடுறோம். அட இருடா, ஏதாச்சும் யோசிக்கலாம் இரு. உனக்கு ஒரு போர்ஷன் கொடுப்பான், பேய் கூட ஜாலியா இரு. டேய் நம்ம 2 பேரும் ஊருக்கு போலாம் வாடா. ஆமாடா, சாயந்தரம் பஸ் கிளம்பிடலாம். ஐடியா என்ன ஐடியா? ஒரு நல்ல மந்திரவாதியா புடிச்சு அந்த பேய வீட்டை விட்டு துரத்திடலாம். அப்புறம் பிரச்சனை இருக்காது.